நடந்து முடிஞ்சு 9வது நாள் ஒரு மாப்பிள ஒரு முஸ்லீம் ஊர்ல, முஸ்லீம்கள் டொமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு மாப்பிள மகளை அனுப்பி வச்சிரா. நான் நேற்று செக் பண்ணின லாயர்கிட்ட, அந்த கொழும்பு காணி இன்னும் டிரான்ஸ்பர் ஆவில்ல, வாப்பாட்ட போயிட்டு டிரான்ஸ்பர் ஆகி கொண்டு வாங்க. கல்யாணம் முடிச்சு 3 நாளையில 2 நாளையில. இது மௌலா இஸ்லாம் அல்ல, இது பொறப்புல முஸ்லிம். இது பொறப்புல முஸ்லிம். ஒன்றை யாக வச்சுக்கோங்க, நாங்க சுய சொந்த கால நிக்கக்கூடியவங்க, மாமாட்ட பேச்சு கை நீட்டி வாங்கி வாழக்கூடியவங்க அல்ல, மனைவியில சொத்துல வாழக்கூடியவங்க அல்ல. நாங்க மனைவியை வாழ வைப்போம், பெண்களுக்கு வாழ்வு கொடுப்போம். الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிட்டான். நீங்க செலவழிக்கிறீங்க, உடுப்பு கொடுங்கோ, வாகனம் கொடுங்கோ, இருப்பிடம் கொடுங்கோ, சின்ன கொடுங்கோ, லைட் பில் கட்டுங்கோ, அவ குளிக்கிறதுக்கு தண்ணி பில் கட்டுங்கோ. கடைசியாக போய் இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லி இருக்கின்றா, அவட கஃன் துணியும் நீங்க தான் வாங்கி கொடுக்கும். அப்பதான் நீங்க ஆம்புல. கஃன் யார் வாங்கி கொடுக்கணும்? யாரு? ஒரு மசாலா ஒரு மசாலா பொம்பளை மவுத்து, ஒரு மாப்பிள மவுத்து, ஒரு ஆம்பளை மவுத்து வச்சு, ஒரு ஆம்பளை மவுத்து. இப்ப என்ன செய்யணும்? அவர் மௌத்தாக்குள்ள அவர்கிட்ட சொத்திக்குது, பத்தெல்லாம் நீக்குது. இப்ப நாங்க என்ன செய்வோம்டா, அவர் விட்டு விட்டு போன பொருள்ல இருந்து தான் அவருடைய கஃன், அவருடைய ஜனாதா அடக்கிறதுக்குரிய செலவுகள் எடுக்கப்படும். 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, ஜனாதாவுக்கு கஃன் செய்யறதுக்கு 10,000 ரூபாய் போயிட்டு, ஜனாதாவுக்கு கபரு தோன்றதுக்கு ஒரு 10,000 ரூபாய், ஜனாதாவுடைய டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கொண்டு வந்து 10,000 ரூபாய், 30,000 ரூபாய் செலவு போயிட்டு, பின்ன 10 லட்சம் ரூபாவில 30 லட்சம் ரூபாய் நாங்க வரவு வைப்போம், நாங்க செலவு எழுதுவோம், பட்டு எழுதுவோம், ஜனாதாவை அடக்கிறதுக்கு போல செலவு சொல்லி. அது போக மிச்சமுள்ள 9,90,70,000 ரூபாய் தான் நாங்க அனந்தர சுட்டு பங்கு வைப்போம். இது ஒரு ஆம்பளைக்குரிய சட்டம். ஒரு பொம்பளை மௌத்தாகிட்டான், மாப்பிள மனைவி மௌத்து, மனைவி மௌத்தாகக்குள்ள அக்கவுண்ட்ஸ்லயோ பேங்க் அக்கவுண்ட்லயோ அவருடைய கஸ்டடியிலயோ 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இப்ப கஃன் யாரு வாங்கி கொடுக்கணும்? ஒரு ஆம்பளை மௌத்தாகிறது போல பொம்பளை மௌத்தாக இருக்கலாம். ஆம்பளேட் இருக்கக்கூடிய 10 லட்சம் ரூபாய் போல 10 லட்சம் ரூபாய் அவள் டைம் இருக்குது. அவட ஜனாதா வடக்கிறதுக்கு 30 லட்சம் ரூபாய் செலவு இருக்குது. இஸ்லாம் சொல்லுது, அவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும் அது அப்படியே வைங்கோ. நீங்க அன்றைக்கு கபில்து நிக்காஹ் சொன்னீங்களே, அதுல டாக்ஸ் இன்னும் இருக்குது, விட கஃனை வாங்கி கொடுத்து அனுப்புங்க. சும்மா இல்ல. இன்றைக்கு கல்யாணம் முடிக்கிற போய் கேட்கிற, இந்த மாப்பிள்ளைக்கு என்ன தொழில் கொடுப்பீங்க? யார்கிட்ட போயிட்டு? பொண்ட வாப்பாட்ட. அடி சொத்துங்க தொழிலும் கேட்கிறானா? இன்னொருத்தர் கேட்கிறாங்க என்ன, இந்த எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது, முதல் புள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறது பொண்ணு விட்டாலத்தான் நிறைய கட்டுறீங்க தானே. இதெல்லாம் நான் விளையாட்டு சொல்றேன், உண்மையா சொல்றேன். இது உண்மையா சொல்றேன். எங்கட தாய்மார்கள், எங்கட சகோதரிகள், எங்கட பெற்றோர்கள், நீங்க ஆம்பளை பிள்ளைய பெற்றால் நினைச்சவான சல்லி மரம் நாட்டின்னு சொல்லி கல்யாணம் முடியுங்கோ, கொடுத்து முடியுங்கோ, மகர் கொடுத்து முடியுங்க. மகர் கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட நிக்காஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்னும் ஒன்று இருக்குது, நிக்காஹ் செய்யட்டு என்ன நடக்கும்? ஜினா பரவ ஆரம்பிச்சிடும். ஜினா பரவ ஆரம்பிச்சிடும். நான் ஒவ்வொரு விஷயமா பாயிண்ட் அவுட் பண்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஜினா செய்ய வானம் என்று சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல ஜினா செய்ய வானம் என்று சொல்லல. நேர் மாறாக குர்ஆன் சொல்லுது, ஜினாவுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம். என்னங்க ஜினாவுக்கு நெருங்குறண்டா? வலா தக்ரபு ஜினா, நீங்க ஜினாவுக்கு நெருங்க வேண்டாம். வலா தஸ்னு, நீங்க ஜினா செய்ய வேண்டாம் என்று மட்டும் சொல்லல. குர்ஆன் சொல்லுது, நீங்க ஜினாவுக்கு நெருங்கவும் வேண்டாம், ஜினாவுக்கு கிட்ட போக வேண்டாம், ஜினாவுக்கு அண்மையில போக வேண்டாம். என்ன அர்த்தம்? ஜினாவுக்கு கிட்ட போக வேண்டாம் என்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏராளமான கண்டிஷன்ஸ் அல்லாஹ் போட்டிக்கிறான். ஆர்மி கேம்ப் அங்க இருக்குது, 2 மைலுக்கு அங்கே என்ன போட்டிக்குது?
செக் பாயிண்ட் பெரியர் செக் பாயிண்ட். ஒரு இடத்துல என்ன வாகனத்தை இப்படி எடுத்து முள்ள போகணும். அங்கத்தான் இருக்குதுவாப்பா பேஸ். அங்க போறதுக்கு முந்தி எத்தனையோ இடத்துல பெரியல் போட்டது போல ஜினா என்றது அங்க இருக்குது. ஜினாவுக்கு முன்னால ஏராளமான பெரியல் போட்டி. அதுல ஒன்று போட்டிக்குது. இஸ்லாம் முதலாவது சொல்லிக்குது, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த விஷயங்கள் அமல் செய்யப்படும். முதலாவது கண்டிஷன் போட்டிக்குது, கல்யாணம் முடிச்சா கணவன் மாப்பிளையை விட்டு எவ்வளவு நாள் பிரிஞ்சிக்கணும். அல்லாஹ் மன்னிக்கட்டும், அந்த பெண்களுக்கும் அல்லாஹ் பத்தினித்தனத்தை சீவாக்கட்டும். இன்றைக்கு நார்த் அமெரிக்காவில் யூரோப்ல போயிட்டு பார்த்தா புக் நாளைக்கு கிடைச்சோம், புஸ்தகம் நாளைக்கு கிடைச்சும் என்று சொல்லி 18 வருஷம் வாழக்கூடிய மாப்பிள்ள மாறும் அங்க இருக்கிறாங்க. இப்ப மனைவி 18 வருஷம் நாட்டுல, கணவன் 18 வருஷம் அங்க. 98ல நான் ஒருத்தரை சந்திச்ச லண்டன்ல வச்சு, அவர் சொன்னாரு, முஃப்தி சாப் துவா செய்யுங்கோ, எல்லாம் சரி, இன்னும் ஒரு மாஸ்டர் புக் எல்லாம் கிடைச்சிடும் சொல்லி 98ல சொன்னாரு. அப்ப கேட்ட எவ்வளவு காலம் உண்டு? 12 வருஷமாச்சு வந்து. எத்தனை வருஷம்? 12 வருஷம். 2006ல போறேன், அன்றைக்கும் அதே படத்தை தான் ஓட்டாரு வருவார். அதுல துவா செய்யுங்க, எல்லாம் சரி, ஒரு மாசத்துல கிடைச்சிடும் சொல்லி. இன்னும் கிடைச்சல வாப்பா, இன்னும் கிடைச்சல. குடும்பம் இங்க அப்படியே காயுது. காயுது இல்ல, குடும்பம் வேற முறையில பாவத்தில் ஈடுபடுது. ஒரு கணவன் கல்யாணம் முடித்தா ஞாபகம் வச்சுக்கோங்கோ, மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் இல்ல. கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு 4 மாசத்துக்கு மேல பிரிய அனுமதி எங்கேயும் இல்லை. ஹதீஸ்ல வந்திருக்கு, ஹதீஸ்ல வந்திருக்கு. நான் ஹதீஸ் சொல்றேன். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல உமர் சுப்ஹானல்லாஹ் ஒரு ஆச்சரியமான ஒரு ஆச்சரியமான மனிதர். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு கட்டத்துல உமரை பத்தி பேசாத சபை இருக்கிறே, அந்த சபையில இன்பம் இருக்காது. உமரை பத்தி பேசாத சபையில இன்பம் இருக்காது. யார் சொல்றாங்க இது? யாரு? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. இந்த அரபு வார்த்தையை மறந்துட்டேன். உங்களோட மஜ்மாக்கல்ல, உங்களோட சபையில இன்பம் இருக்கணும்டா நீங்க உமரை பத்தி ஞாபகப்படுத்துங்க. உமர், ஓ உமர், சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, ராவு நேரம், மதீனால போறாங்க ராவு. அப்படி போனா ஒரு வீட்டுல சத்தம் கேட்குது, கதவு மூடப்பட்டிருக்குது. ஒரு முஸ்லிம் வீடு, ஒரு சஹாபில வீடு, கதவு மூடப்பட்டிருக்குது. அந்த பொம்புல கட்டில படுத்துக்கு ஒரு பாட்டு படிக்கிறான். ஆச்சரியமான பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தத்தை நான் சொன்னா என்ன ஹஜ்ரத் நீங்க பேசுறீங்கன்னு கேட்பீங்க. அவர் ராவு படுத்துக்கொண்டு சொல்றா, ததாவல ஹாதல் லைலு தஸ்ரீ கவாகிபுஹு வஅர்கானி அல்லா லஜீஅன் உலாஇபுஹு والله لولا الله تخشى عواقبه لزخزخ عن هذا السرير جوانبه ولكني أخشى رقيبا موكلا بأنفسنا لا يفتر الدهر كاتبه. அந்த பெண் சொல்றா படுத்துக்கொண்டே, இந்த கட்டில என்னோட படுக்க வேண்டியவர் படுத்துக் கொண்டிருந்தால் நான் இப்படி அவரோட இருப்பேன். தந்த கணவனை பற்றி ஒரு கற்பனை பண்றார். தந்த கணவன் இல்லையே, அவர் என்ன விட்டு பெய்த்தாரே, நான் தனிமையில் இருக்கிறேனே. இந்த ஏக்கம் அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் வாழக்கூடிய ஏராளமான பெண்களுக்கு இந்த ஏக்கம் இருக்குது. இந்த நாட்டில் வாழக்கூடிய ஏராளமான பெண்களுக்கு, லட்சக்கணக்கான பெண்களுக்கு இந்த ஏக்கம் இருக்குது. 4 மாசம் உமர் ரலியல்லாஹு தஆலா நீரம் செலுத்தக்கூடியவர். ஆச்சரியப்பட்டாங்க, திடுக்கிட்டாங்க. நேரே போனாங்க தந்த மகளிடத்தில். ஏன் ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட விடயம் நினைச்சோன்னே தீர்ப்பு கொடுக்கலாம். சம்பந்தப்பட்ட ஆளோட பேச்சு மசூரா பண்ணணும். நேரே போனாங்க. யாருக்கு தெரியுமா? தந்த மகள் உமரோட ஹப்ஸா இடத்துல. ஹப்ஸா ஃபஸஅல உமர் இப்னதஹு ஹப்ஸா. ஹப்ஸா கிட்ட பேச்சு கேட்டாங்க, கம் அக்ஸரம் மா தஸ்பிருல் மர்அத்து அன் ஜௌஜிஹா. உம்மா சொல்லு பாப்போம், ஒரு மாப்பிளைய விட்டு தந்த கணவனை விட்டு மனைவிக்கு எவ்வளவு காலம்
பிரிஞ்சி கேளும், எவ்வளவு காலம் அவக்கு அவனை விட்டு கேளும், எவ்வளவு காலம் பொறுத்துக் கொள்வா, தந்த ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்வா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அவக்கு வெட்கம், மாப்பட கேள்வி கொஞ்சம் காரமான கேள்வி. அவ சொன்னா கையால இப்படின்னு சொன்னா இப்படி சொன்னா 6 வருடம் 6 மாசம் 4 மாசம் 4 மாசம் 6 மாசம் 4 6க்கு இடையில பொறுத்துக் கொள்வா. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேரே வந்து சொன்னாங்க, இதுக்கு பிறகு எந்த ஒரு படையும், எந்த ஒரு ஜமாத்தும், எந்த ஒரு ஆமியும் 4 மாசத்துக்கு மேல தந்த குடும்பத்தை விட்டும் பிரிஞ்சு இருக்க முடியாது. தந்த குடும்பத்தின் பக்கமாக திரும்பி வந்துவிட வேண்டும். 4 மாசம் தான் மேக்சிமம் டைம். இதுக்குள்ள குடும்பத்தை விசிட் பண்ணித்தராகும். இந்த கெட்டுன 1000 பாவம் நடக்குது என்று சொன்னா நான் ஓப்பனா பேசுறேன். 3 வீல் டிரைவர்ஸுக்கு தெரியும் இந்த பொண்ணுட மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லி. 3 வீல் டிரைவருக்கு தெரியும் இந்த பெண்ணுடைய மாப்பிள்ளை இங்க இல்ல, இவளும் மனுஷன் தானே, என்னதாத்த செய்யணும் என்று சொல்லி மேயிறவங்களும் இருக்கத்தான் செய்றாங்க. ஓப்பனா சொல்றேன். மீன் வியாபாரி போறாங்க வீட்டுக்கு. ஏன் அவ என்ன செய்வா? புள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு மாப்பிள்ள அங்க, இவன் மலக்கு இல்ல, இவன் மனிதன். பெண் அல்லாஹ் வெச்சது இதைத்தான் சொல்லுது. ஜினா நடக்க கூடாதா? குடும்பத்தோட எரிங்கோ, மனைவியோட எரிங்கோ. உங்களோட பெண்ணுக்கு 4 மாசம் பொறுக்கேடுண்டா, மாப்பிளைக்கு 40 நாளும் பொறுக்கேல வாப்பா. மாப்பிளைக்கு 40 நாளும் பொறுக்கே. அவன் 4 மாசம் பொறுத்து கொள்வா. ஒரு மாதிரி நாங்க ஒரு சில்லா போனா பண்ற பாடு யாருக்கு தெரியும்? இது உண்மை. இதுல யாரும் சிரிக்கிறது கொண்டும் இல்லை, இது உண்மை. ஒரு சஹாபி ஹதீஸ்ல வந்து யுத்தத்தில் போனாங்க. ஒரு சஹாபி போயிட்டு பார்த்தா அவர் வேகமா வாராரு. யுத்தத்தை போயிட்டு வரக்குள்ள, திரும்பி வரக்குள்ள பிரேக் இல்லாம வாகனம் ஓடுது. அது கேட்டாங்க, எங்க அப்பா ஓடுறாய்? பதில் சொல்லல. என்ன புதுசா கல்யாணம் முடிச்சியான்னு கேட்டாங்க. ஓ யார சொல்லா, வர முந்திதான் முடிச்சிட்டு வந்து சொன்னாங்க, உனக்கு ஹக்கு இருக்கு, அவசரமா போண்டா. கல்யாணம் இன்னைக்கு ஒருத்தர் கல்யாணம் முடிச்சாரு. முடிச்சுட்டு நீங்க ஏர்போர்ட்ல சென்ட்ரல் தானே கல்யாணம் முடிச்சது? இல்ல அது முடிச்சேன். உம்மா வாப்பா வீட்டுல ஒருத்தரம் தனிக்கு ஒருத்தரம் இல்ல, அதுக்கு உம்மக்கும் வாப்பவன் பாக்குறதுக்கு ஒருத்தரம் முடிச்சு வச்சுட்டு போறாரு இவர். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். கல்யாணம் முடிச்சு உங்களோட உம்மா அப்பா பாக்குறதுக்கு அல்ல, மருமகள் உங்களோட வைஃபுக்கு உங்களோட உம்மா வாப்பா உம்மா இல்ல, அவட வாப்பும் அங்க இருக்கிறாங்க. இது விளங்குங்க மார்க்கத்தை. அடுத்ததை சொன்னாங்க, குர்ஆன் சொல்லுது. நாளும் 2வது பெரியல் போட்டிக்குது. நஹத்தி ஷரீஅத்து அனி தஹத்துஸி பிமா யகஉ பைன الرجل واهله. இந்த பாவம் நடக்குது. புதுசா ஒருத்தர் கல்யாணம் முடிச்சாச்சு, இஸ்லாம் இதே ஹராம் பண்ணிக்குது. கல்யாணம் முடிச்சு குடும்பத்தோட வாழ்றாங்க, கணவன் மனைவியா வாழ்றாங்க. இப்ப என்ன செய்யறது? மாப்பிள்ள அவருடைய கூட்டாளிமாருடைய பேச்சு நடந்ததெல்லாம் பேசுறது, பொம்புல அவர் பேச்சு அவட கூட்டாளிமார் நடந்ததெல்லாம் பேசுறது. இஸ்லாம் இதை சுத்தமா ஹராம் பண்ணிக்குது. ஹதீஸ்ல வந்து இருக்குது, திரைகளை போட்டுக்கொண்டு கதவை மூடிட்டு லைட் இருட்டுல எந்த விடயத்தை நீங்க செய்றீங்களோ, இந்த பகடைக்கு வந்து ரோட்ல பேசக்கூடியவன் யாரு தெரியுமா? ரோட்ல இருக்கக்கூடிய கழுதையை போல சொல்லு. இது கூடாது. இத நீங்க பேசினா நீங்க கல்யாணம் முடிச்சிப்பீங்க, உங்களோட கூட்டாளி கல்யாணம் முடிச்சில்ல, அவருக்கு என்ன வரும் பாப்பா? அவருக்கு என்ன வரும்? ஜினா. ஜினாவுக்கு நெருங்க வேண்டாம். குர்ஆன் சொல்லிக்குது. இன்னும் ஒன்று சொல்லிக்குது, இன்னும் ஒன்று சொல்ல கேட்டுக்கோங்க. அப்ப முன்னுக்கு சொன்னேன், எங்கட பெண்களை பார்த்து எத்தனையோ ஆண்கள்